நகர தலைவர்கள், பொறுப்பாளர்களே, அருமை நண்பர் வெள்ளச்சாமி, சிதம்பரம், 10 ஆண்டுகளுக்கு முன்னால் வரை ஒரு ஆட்சி இருந்தது. 10 ஆண்டுகள் ஒரு ஆட்சி இருக்கிறது. 10 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த ஆட்சி 2004 முதல் 2014 வரை காங்கிரஸ் கட்சி அந்த ஆட்சியுடைய தலைவராக, பிரதமராக இருந்தது. திராவிட முன்னேற்றக் கழகம் அதிலே இடம் பெற்றது என்பதை மறந்துவிடக்கூடாது. அந்த 10 ஆண்டுகள் என்ன நடந்தது, இந்த 10 ஆண்டுகள் என்ன நடந்திருக்கிறது, என்ன நடக்கவில்லை என்று நான் 1-2 நிமிடங்களிலே ஒப்பிட்டு பார்க்க கொஞ்சம் யோசிங்க. வேகமா தந்தி பாஷையில பேசுறேன். தந்தி கிடையாது இப்ப, இருந்தாலும் தந்தி பாஷையில பேசுறேன். 2004 முதல் 2014 வரை 100 நாள் வேலை திட்டத்தை யார் கொண்டு வந்தது? எந்த அரசு கொண்டு வந்தது? 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் நம்முடைய அரசு, ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு தான் கொண்டு வந்தது. 60,000 கோடி ரூபாய் விவசாய கடனை யார் ரத்து செய்தது? நம்முடைய அரசு தான் ரத்து செய்தது. பயிர் இன்சூரன்ஸ் திட்டத்தை யார் கொண்டு வந்து அமல் செய்தது? நம்முடைய அரசு தான் அதை செய்தது. ஊருக்கெல்லாம் வங்கிகளை திறந்தது யார்? எந்த ஆட்சி? நம்முடைய ஆட்சி தான் ஊர்களிலெல்லாம் வங்கிகளை திறந்தது. கல்வி கடனை யார் தந்தது? எந்த ஆட்சி கல்வி கடனை, உங்கள் பிள்ளைகளுக்கு கல்வி கடனை தந்தது? நம்முடைய ஆட்சி தான் தந்தது. இந்த 10 ஆண்டுகளில், மோடியுடைய 10 ஆண்டுகளில் அதற்கு ஈடான ஒரு திட்டத்தை சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஒரு 5 திட்டங்களை சொல்லியிருக்கிறேன். அந்த 5 திட்டங்களுக்கு ஈடாக ஒரு திட்டத்தை சொல்லட்டும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நண்பர் ஒருவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இந்த காலத்தில் இருந்திருக்காரு. 2014 2019 வரைக்கும் என்ன நடந்துச்சு? நான் சொன்ன திட்டங்களுக்கு ஈடாக ஒரு திட்டம் சொல்லுங்க. எதற்காக அதை சொல்கிறேன் என்றால், மக்களுக்கு தேவையான திட்டங்களை வகுத்து தருவது திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ். இப்ப திராவிட முன்னேற்ற கழக அரசை தமிழ்நாட்டில் எடுத்துக்கொள்ளுங்கள். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே அந்த அரசு நடக்கிறது. ஒன்றொன்றா சொல்றேன். 1000 ரூபாய் பெண்களுக்கு உரிமை தொகையை யார் தந்தது? திராவிட முன்னேற்ற கழக அரசு. இலவச நகர பேருந்து பயணத்தை யார் தந்தது? திராவிட முன்னேற்ற கழக அரசு. நம்முடைய பெண் குழந்தைகள் பள்ளிக்கூடத்தில் படித்து கல்லூரிக்கு போனால் மாதம் 1000 ரூபாய் அந்த திட்டத்தை, புதுமை பெண் திட்டத்தை யார் தந்தது? திராவிட முன்னேற்ற கழக அரசு. காலை சிற்றுண்டி திட்டத்தை யார் தந்தது? திராவிட முன்னேற்ற கழக அரசு. இதற்கு ஈடான ஒரு திட்டத்தை அதிமுக ஆட்சி இருந்ததே, இதற்கு ஈடான, இந்த 4 திட்டங்களுக்கு ஈடான ஒரு திட்டத்தை சொல்லுங்க பார்க்கலாம். ஆக அரசு என்பது 2 வகைப்படும். அதை புரிஞ்சுக்கங்க. அரசு என்பது 2 வகைப்படும். ஒன்று நடுத்தர மக்கள், ஏழை மக்கள், நலிந்த மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், அவர்கள் தேவைகளை உணர்ந்து செய்வது ஒரு வகையான அரசு. 45,000 கோடி அவர்களுக்கு லாபம் தந்தார்கள். இது நடந்து 4-5 வருஷம் ஆச்சு. ஆண்டுக்கு ஆண்டு 1,45,000 கோடி அது கூடுது. ஆண்டுக்கு ஆண்டு 1,45,000 கோடி கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு வரியை குறைத்து அவர்களுக்கு அந்த பொருள் சேர்ந்தது. நம்முடைய ஜிஎஸ்டி வரியை குறைக்கிறாங்களா? குறைக்க மாட்டாங்க. பெட்ரோல் மீது உள்ள வரியை குறைக்கிறாங்களா? குறைக்க மாட்டாங்க. டீசல் மீது உள்ள வரியை குறைக்கிறாங்களா? குறைக்க மாட்டாங்க. சாதாரண ஏழை மக்கள் பயன்படுத்துகிற பொருள்கள் மீது, அவர்கள் சேவைகளின் மீது வரியை குறைக்க மாட்டாங்க. கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு 1,45,000 கோடி முதல் ஆண்டு, அடுத்த ஆண்டு கூட கூட ஏறத்தாழ இந்த 4-5 ஆண்டுகளிலே
ஏறத்தாழ 10 லட்சம் கோடி ரூபாய் வரியை குறைச்சிருக்காங்க. ஆக அது ஒரு வகையான அரசு, இது ஒரு வகையான அரசு. இந்த இரண்டு அரசுல எத்தகைய அரசு வேண்டும்? ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு, காங்கிரஸ் தலைமையிலே திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட்ட அரசுல 10 ஆண்டுகள் பார்த்துட்டீங்க. இந்த 10 ஆண்டுகள் அப்ப அரசு, இந்த 10 ஆண்டுகளையும் அந்த 10 ஆண்டுகளையும் தராசில 2 தட்டிலே வைத்து பாருங்கள். எது ஏழை மக்களின் நலனுக்காக செயல்படுகிற அரசு, எது பணக்காரர்கள், கொடுத்த பணக்காரர்களுக்காக செயல்படுகிற அரசு என்பதை சிந்தித்து பார்க்கிறீங்க. ஒன்று. இரண்டாவது, இன்னைக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுகிறது. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, நானும் நினைக்கிறேன், இந்த நாடாளுமன்ற தேர்தல் என்பது கடந்த 75 ஆண்டுகளாக நடந்த நாடாளுமன்ற தேர்தலை போல 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் தேர்தல். இதுக்கு பிறகு இன்னொரு 5 ஆண்டுகளிலே தேர்தல் நடக்கும், அப்படிதான் நானும் நம்பினேன். ஆனால் அந்த நம்பிக்கை எனக்கு நாளுக்கு நாள் குறைந்து வருகிறது. 2014 மோடி அவர்கள் முதலாக வெற்றி பெற்று பிரதமராக பொறுப்பேற்ற போது 5 வருஷம் கழிச்சு தேர்தல் நடக்கும், நம்ம அதுல முயற்சி பண்ணி பார்ப்போம் நினைச்சேன். 2019 மீண்டும் மோடி அவர்கள் தேர்ந்தெடுத்த பிறகு நம்பிக்கை கொஞ்சம் தேய்ந்தது. ஆனாலும் எப்படி அரசியல் சாசனத்தை திருத்த முடியும், எப்படி அரசியல் சாசனத்தை மாற்றி எழுத முடியும்? அம்பேத்கர் வடித்து தந்த அரசியல் சாசனத்தை தொடுவதற்கு இவருக்கு துணிவு கிடையாது என்று நான் நினைச்சேன். இப்ப 2024 தேர்தல் நடக்கிறது. இதற்கு பிறகு ஒரு தேர்தல் நடக்குமா எனக்கு தெரியல. இதற்கு பிறகு ஒரு தேர்தல் நடக்காமல் போகுமா? அதுவும் நடக்கல. எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், இன்று அரசியல் கட்சிகள் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதலை பார்க்கணும். காங்கிரஸ் இல்லாத இந்தியா என்று 5-6 ஆண்டுகளாக மோடி சொல்லி வருகிறார். காங்கிரஸ் அல்லாத இந்தியா. காரணம் என்ன? பாரதிய ஜனதா கட்சி ஏறத்தாழ தேசம் முழுவதும் பரவி இருக்கக்கூடிய கட்சி. காங்கிரஸ் தேசம் முழுவதும் பரவி இருக்கக்கூடிய கட்சி. மற்ற கட்சிகள் எல்லாம் வலிமையான மாநில கட்சிகள். திராவிட முன்னேற்ற கழகம் வலிமையான கட்சி, பலமான கட்சி, லட்சக்கணக்கான தொண்டர்களை கொண்ட கட்சி, ஆனால் ஒரு மாநில கட்சி. ஒரு தேசிய கட்சி தான் தன்னை எதிர்க்கிறது. அந்த தேசிய கட்சியை ஒழித்து விட்டால் பிறகு மாநில கட்சிகளை எல்லாம் விளையாடி கொள்ளலாம் என்று மோடி நினைக்கிறார். அதனுடைய தாக்குதல் தான் நம்ம பார்க்கிறீங்க. ஜார்க்கண்ட் முதலமைச்சர் சிறையில் இருக்கிறார். மக்கள் அவரை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கிறார்கள். மத்திய அரசு முதலமைச்சரை கைது செய்து சிறையில் போகுது. டெல்லி மக்கள் டெல்லி முதலமைச்சர் கேஜ்ரிவாலை தேர்ந்தெடுக்கிறார்கள். மத்திய அரசு அவரை கைது செய்து சிறையிலே போடுகிறது. நான் கேட்கிறேன், யாராவது ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னால் கற்பனை செய்து பார்த்திருக்கிறீர்களா? நாம் தேர்ந்தெடுத்த முதலமைச்சரை மத்திய அரசு கைது செய்து சிறையிலே அடைக்கலாம் என்று யாராவது கற்பனை செய்து பார்த்திருக்கிறீர்களா? சினிமாவில் கூட இந்த கதை வந்தது கிடையாது. சினிமா எழுதுபவர்கள் கூட, தயாரிப்பவர்கள் கூட இதை போன்ற ஒரு விபரீதமான கற்பனை அவர்களுக்கு வந்தது கிடையாது. இன்று 2 முதலமைச்சர்கள் சிறையில் இருக்கிறார்கள். ஒரு துணை முதலமைச்சர் சிறையில் இருக்கிறார். மற்ற அமைச்சர்கள் சிறையில் இருக்கிறார்கள். ஒரு முதலமைச்சரின் மகளுக்கு வழக்கு இருக்கிறது. இன்னொரு முதலமைச்சரின் மகளுக்கு வழக்கு இருக்கிறது. பல அமைச்சர்கள் மீது வழக்கு இருக்கிறது. நான் கேட்கிறேன், பாரதிய ஜனதா கட்சியில 383 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். 383. நாடு முழுவதும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். 383 எம்பி, 1481 சட்டமன்ற உறுப்பினர்கள், 163 சட்டமன்ற மேலவை உறுப்பினர்கள், எம்எல்சி. கூட்டுத்தொகை 2024. இப்ப திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள், தலைவர்கள், காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள், தலைவர்கள், திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர்கள், தலைவர்கள் அனைவரின் மீதும் வழக்கு நடக்கிறது. நான் கேட்கிறேன், இந்த 2027 பேர் பாரதிய ஜனதா கட்சியால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்களே, ஒருவர் மீதாவது வழக்கு இருக்கிறதா? ஒருவர் மீதாவது வழக்கு இருக்கிறதா? எனக்கு தெரிந்தவரை, நான் தேடி பார்த்தவரை
2027 பாரதிய ஜனதா கட்சியுடைய சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது எந்த வழக்கும் கிடையாது, யாரும் சிறையிலே கிடையாது. அது எப்படி 2024 பேரும் உத்தமர்கள், எதிர்கட்சி எல்லாம் அயோக்கியர்களா? இங்கிருந்து ஒரு அயோக்கிய அங்க போனா ஒரு பெரிய வாஷிங் மிஷின்ல போட்டு சோப்பு போட்டு மோடி சோப்பு போட்டு சுத்தப்படுத்தி அவரை புனிதமாக்குறாங்களே. இப்ப இந்தியாவிலேயே மிக பிரபலமாக எல்லாரும் வேண்டி வாங்கி பயன்படுத்துகிற சோப்பு மோடி சோப்பு. அந்த மோடி சோப்பை போட்டால் அத்தனை அழுக்காறுகளும் அத்தனை குற்றச்சாட்டுகளும் அத்தனை பாவங்களும் களைந்துவிடும், புனிதனாக வந்துடலாம். இது எங்க போய் நிற்குதுன்னா, ஒரு அரசியல் கட்சி 139 ஆண்டுகள் அரசியல் கட்சி அதனுடைய வங்கி கணக்கை முடக்குகிறார்கள். அப்புறம் ஏதோ ஒரு சிறு பிழை அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காராம் ஒரு அதிகாரி. அது வழக்கு நிலுவையில் இருக்கு, வழக்கு முடியல, அது நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லைன்னா நிலுவையில் இருக்கு. அதன் காரணம் காட்டி 1821 கோடி ரூபாய் வரி வட்டி அபராதம். இந்த பாவம் இந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 11 கோடி ரூபாய், காங்கிரஸ் கட்சிக்கு 1821 கோடி ரூபாய், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 11 கோடி ரூபாய். இது எங்கேயும் இங்க இதோட நிக்கும்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு கட்சியாக தாக்குதல் செய்து, ஒவ்வொரு கட்சியாக ஒடுக்கி முடக்கி அழித்து ஒழித்து, ஒரு நாடு ஒரு தேர்தல் சொல்றாங்களே, அது கடைசியில ஒரு நாடு ஒரு தேர்தல் ஒரு கட்சி ஆயிடும். அப்புறம் ஒரு நாடு ஒரு தேர்தல் ஒரு கட்சி ஒரு தலைவர், அதுக்கப்புறம் ஒரு நாடு ஒரு தேர்தல் ஒரு கட்சி ஒரு தலைவர், அது மோடி. வாழ்நாள் முழுவதும் அவர்தான் பிரதமராக இருப்பார். சீனாவில் ஜி இருக்கிறாரு, ரஷ்யாவில் புட்டின் இருக்கிறாரு, கம்போடியாவில் வியட்நாமில் பல நாடுகளிலே இருக்கிறார்கள். இது இந்தியாவுக்கு இந்த கதி வராதுன்னு நினைக்காதீங்க. இந்த கதி இந்தியாவுக்கு வரலாம் என்று சொல்றேன். வரும் என்று நான் சொல்லவில்லை, வரலாம் என்று சொல்கிறேன். ஆனால் இந்த முறை மோடி அவர்கள் 3வது முறையாக பிரதமராக வந்தால் அநேகமாக இது வரலாம். ஓராண்டு 2 ஆண்டுகள் கழித்து இது வரும் என்ற நிலை வந்தால், இப்ப சொல்றேன், சுதந்திரம் இருக்கும் பொழுதுதான் சுதந்திரத்தை பாதுகாத்துக் கொள்ள முடியும். சுதந்திரத்தை இழந்த பிறகு சுதந்திரத்தை பாதுகாக்க முடியாது. புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு சுதந்திரம் இருக்கு, பேச்சுரிமை இருக்கு, இந்த கட்சி நடத்துற உரிமை இருக்கு, கூடுகின்ற உரிமை இருக்கு, கூட்டணி அமைக்கிற உரிமை இருக்கு. ஆகவேதான் இந்த நேரத்தில் சொல்கிறேன், சுதந்திரம் உங்களுக்கு இருக்கு, சுதந்திரம் எங்களுக்கு இருக்கு. இந்த சுதந்திரம் இருக்கும் பொழுதுதான் சுதந்திரத்தை பாதுகாத்துக் கொள்ள முடியும் ஒழிய சுதந்திரம் போன பிறகு சுதந்திரத்தை பாதுகாத்துக் கொள்ள முடியாது. உயிர் இருக்கும் பொழுதுதான் உயிரை பாதுகாத்துக் கொள்ள முடியும். உயிர் போன பிறகு எப்படி உயிரை பாதுகாக்கிறது? மிகுந்த எச்சரிக்கையாக வாக்களியுங்கள். தமிழ்நாடு அரசின் திட்டங்களை சொன்னேன், மத்திய அரசு 10 ஆண்டுகளிலே செய்த திட்டங்களை சொன்னேன். இந்த திட்டங்கள் எல்லாம் ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்களுக்காக உருவாக்கப்பட்ட திட்டங்கள். இந்த திட்டங்களை மனதிலே வைத்துக் கொண்டு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சிவகங்கை பற்றி பல கனவுகள் இருக்கின்றன. சிவகங்கையிலே பல காரியங்களை செய்ய முடியும். இந்த 10 ஆண்டுகளாக வாசனை பொருள்கள் பூங்கா 10 ஆண்டுகளாக காடு மண்டி கடந்தது. ஒரு 4 மாதங்களுக்கு முன்னால் அதையெல்லாம் சுத்தப்படுத்தி தூய்மைப்படுத்தி அதை தொடங்குவதற்கான முயற்சிகள் ஆரம்பத்தில் இருக்கின்றன. இங்கே கோகலே ஹால் தெருவில் இருக்கிற கோகலே லைப்ரரி, அந்த கட்டிடம் இடிந்து விழுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறது. அதை மீண்டும் புதிய கட்டிடமாக 1.5 கோடி 2 கோடி ரூபாய்க்கு கட்டும் திட்டமும் இருக்கிறது. சிவகங்கை நகரத்தில் உள் விளையாட்டு அரங்கம் கலெக்டர் அவர்கள் தயாரித்து வச்சிருக்காங்க. உள் விளையாட்டு அரங்கத்தை நான் நாடாளுமன்ற நிதியிலிருந்து தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். அந்த உள் விளையாட்டு அரங்கம் ஏறத்தாழ 2.5 கோடி ரூபாயிலே கட்ட எண்ணம் இருக்கிறது. ஆக பல திட்டங்கள் இருக்கின்றன. இந்த திட்டங்களை எல்லாம் செயல்படுத்த வேண்டும் என்றால் மீண்டும் நம்முடைய அரசு வர வேண்டும். நம்முடைய வேட்பாளர் இங்கே வெற்றி பெற வேண்டும். கை சின்னத்திலே வாக்களித்து நம்முடைய வேட்பாளரை வெற்றி பெற செய்யுங்கள் என்று அன்போடு கேட்டு நன்றி தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.